அவர் வந்து நேற்று இன்று நாளைன்னு பிரிச்சுக்கங்க. நேற்று வந்து அவர் வந்து நடிகர் விஜய், இன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய். நாளை வந்து அவருடைய கையில் இல்லையா, அது வந்து காலத்தின் கையில் இருக்கிறது. என்ன தீர்ப்பு தர போறாங்க மக்கள், என்ன ஒழித்து வைத்திருக்கு நமக்கு தெரியாது. எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் என்றும் தளபதி. அப்புறம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரை போய் நான் பார்க்க போயிருந்தேன். அப்படியே உட்காந்துருந்தேன். என்னப்பா அப்படின்னாரு. இல்லை இந்த மாதிரி பசங்களாம் கொஞ்சம் ஸ்கூலை தள்ளி திறக்கலாமான்னு கேட்குறாங்க அப்படின்னா, யார் கேட்கறதுனாரு. இல்லை என் பையனே கேட்குறான். இது முதலமைச்சர் அமைச்சர்கிட்ட சொன்னதெல்லாம் நான் எப்படி உங்ககிட்ட சொல்ல. அதெல்லாம் வந்து நண்பர் விஷால் அவர்களே எனக்கு பிடிக்கும். அவருடைய படங்களை நானும் பார்த்துருக்கிறேன். அவருக்கு என்ன தெரியாம இருக்கலாம், எனக்கு அவரை தெரியும்ல. ஒரு நாள் ஐ வில் லேர்ன் இஸ் ட்ரஸ்ட். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. B.Tech Biotechnology with specialization in computer science and biology. RG Masala. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். வணக்கம், ஹலோ எவ்ரிஒன். உங்களை எல்லாம் ரொம்ப நாள் கழித்து சந்திப்பதில் உள்ளபடியே மகிழ்ச்சி. அதுவும் என்னுடைய நண்பர், என்னுடைய சகோதரர் ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் அவர்களை என்னுடைய இடத்தில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நல்ல மனிதர், நல்ல சகோதரர், மிக சிறந்த தயாரிப்பாளர். தமிழ் சினிமா நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய இளம் தயாரிப்பாளர்களில் மிக முக்கியமான ஒருவர். ரோமியோ பிக்சர்ஸோடைய குடும்பத்தில் இருந்து அடுத்த படத்திற்கான ஒரு வெளியீடு இன்றைக்கி வந்து செய்திருக்கிறோம். இயக்குனர் மிஸ்டர் ஹர்ஷவர்தன். டைரக்டர் சாரை பற்றி சொல்லணும்னா, நம்ம H. வினோத் சாரோடு ஒர்க் பண்ணவர். எனக்கு என்ன சந்தோஷம்னா, ஜனநாயகனில் ஒர்க் பண்ணவர், துணிவிலும் ஒர்க் பண்ணவர். அப்படி ஜனநாயகத்தையும் துணிவையும் கொண்ட ஒரு இயக்குனருக்கு ஆல் தி பெஸ்ட் பிரதர். சிறந்த ஒரு திரைப்படத்தை இங்கே கொடுக்கறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவருடைய ஹோல் டீமுக்கும், இல்லை பங்கெடுத்திருக்கக்கூடிய நடிகர்கள், டெக்னீஷியன்ஸ், ஆர்டிஸ்ட் அத்தனை பேருக்கும் என்னுடைய பெஸ்ட் விஷயத்தை இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். தொடர்ச்சியாக ரோமியோ பிக்சர்ஸ் வந்து முத்திரை பதிக்கக்கூடிய பல்வேறு நல்ல முயற்சிகளை முன்னெடுத்திருக்கிறாங்க. என்னுடைய அருமை நண்பர் சகோதரர் மிஸ்டர் ராகுல் அவர்களுக்கும் அவருடைய டீமுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய சிறந்த வாழ்த்துக்களை, பெஸ்ட் விஷயத்தை அவங்க எல்லார் மூலமாகவும் நான் தெரிவித்து கேட்குறேன். சார், ஜனநாயகம் படம் எப்போ ரிலீஸ் ஆகும்? சொல்லுங்கள். நீங்க தான் சொல்லணும். சென்சார் வாங்கி தானே ரிலீஸ் ஆகணும். சென்சார் கொடுத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிடலாம். அதற்கான வேலைகளும் நடந்துகிட்ருக்கு. ஜனநாயகன் திரைப்படம் மட்டும் இல்லைங்க, எந்த ஒரு திரைப்படத்தையுமே அரசியல் காரணங்களுக்காக, எந்த காரணத்துக்களுக்காக அப்படி வந்து நம்ம பண்ண முடியாது. முறைப்படி, சட்டப்படி அதற்குரிய அந்த ஒரு சான்றிதழ்லாம் வாங்கி தான் கொண்டு வர முடியும். அதற்கான வேலை நடந்தது. நடிகர் விஜய் வருமா, முதலமைச்சர் விஜய் வருமா? அவர் வந்து நேற்று இன்று நாளைன்னு பிரிச்சுக்கங்க. நேற்று வந்து அவர் வந்து நடிகர் விஜய், இன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய். நாளை வந்து அவருடைய கையில் இல்லையா, அது வந்து காலத்தின் கையில் இருக்கிறது. என்ன தீர்ப்பு தர போறாங்க மக்கள், என்ன ஒழித்து வைத்திருக்கு நமக்கு தெரியாது. எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் என்றும் தளபதி. நேற்று இன்று நாளை என்றும் எங்களுடைய பாசத்திற்குரிய தளபதி விஜய். எல்லாருமே வந்து விஜய் சார் மீட் பண்ணிட்டாங்க, உங்களை மீட் பண்ணிட்டாங்க. எந்த கோரிக்கை சார் ஃபர்ஸ்ட் எடுத்து? எல்லா கோரிக்கையும். திரைத்துறை என்பது மக்களினுடைய அன்றாடம். திரைத்துறை என்பது ரொம்ப கஷ்டத்தில் இருக்க மக்களுக்கு ஒரு தெரப்பி. திரைத்துறை என்பது பெரிய தலைவர்களை உருவாக்கிய ஒரு தாய்மடி. எங்கள் முதலமைச்சர் அங்கேருந்து தானே வந்தார். அதனால் எல்லா கோரிக்கையுமே பரிசீலித்து, எந்தெந்த கோரிக்கையை வந்து நிர்வாக ரீதியாக சரி செய்யணுமோ அதை பண்ணி, எந்தெந்த கோரிக்கைக்கு நிதி தேவை உண்டோ அதையும் பண்ணி, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு விஜய் அவர்களோடு கலந்து பேசி, அவரினுடைய ஆலோசனை மற்றும் அறிவுறுத்தல்படி எல்லா கோரிக்கையும் ஒவ்வொன்றாக நடிகரா இயக்குனரா இருந்து முதல் தடவையா இந்த துறைக்கு மாண்புமிகு அமைச்சரா வந்து முதல் சினிமா ஃபங்க்ஷன் ராகுல் சார் வந்திருக்கீங்க. பத்திரிகையாளர்கள், ஒளிப்பதிவாளர், மீடியா சார்பாக வாழ்த்து சொல்றோம். தேங்க்யூ சார். நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறோம். ரொம்ப நன்றி சார். இப்போ தியேட்டருக்காரங்க வந்து ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க, டிக்கெட் விலையை கூட்டணும் 400, 300, 450. அதை பார்த்தா கொஞ்சம் பயமா இருக்கு. 450 ரூபா, 300 ரூபாய்க்குலாம் இப்போ உள்ள டிக்கெட் வருவாங்களா என்னன்னு, அது உங்களுடைய பரிசீலனைகள் இருக்கா? இப்போ மற்ற மாநிலங்கள்னா பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாநிலத்தில் அந்த திரையரங்கத்தை, அதாவது இந்த டிக்கெட் ப்ரைஸ் வந்து ஏற்றிக்கிட்டே வந்துட்டாங்க. டக்குன்னு ஏற்றிடும். அதுக்கேற்ற மாதிரி அந்த எக்ஸ்பீரியன்ஸை அவங்க மாற்றிக்கிட்டே வந்துட்டாங்க. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கும். மக்களுக்கு அது சுமையாக மாறிடக்கூடாது. அதே சமயம் அந்த பிளேயர், அதாவது அந்த பர்டிகுலர் தேட்டர் ஓனர் ஒரு ஐமேக்ஸ் ஸ்க்ரீனை வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஐமேக்ஸ் ஸ்க்ரீனை மெயின்டைன் பண்ணுறது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. ஓப்பனேமர் மாதிரி ஒரு திரைப்படத்தை நம்ம வந்து ஐமேக்ஸில் பார்க்குறோன்னா அதுக்கு ஒரு மெயின்டெனன்ஸ் சார்ஜ் இருக்குது. அதுக்கு வந்து ஆஸ்பெக்ட் ரேஷியோவே மாறும். டெக்னிக்கலாக உங்களுக்கு தெரியாத சட்டம் இல்லை. அதனால் அதற்குரிய அந்த மாதிரி ஐமேக்ஸ் தேட்டர்ஸ்க்குலாம் வந்து கொஞ்சம் டிக்கெட் ரேட்டை ஏற்றலாம். அப்புறம் பொதுவாகவே அங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை என்ஹான்ஸ் பண்ணும்போது லென்ஸ் லைஃப்லாம் இருக்குது, அதெல்லாம் பண்ணும்போது ஏற்றலான்ற ஒரு கோரிக்கை வந்திருக்கு. இரண்டு தரப்பையும், மக்களையும் ரசிகர்களையும் அந்த திரையரங்கு உரிமையாளர்களையும் ஒரு வின்வின் சுச்சுவேஷன் மாதிரி எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி ஒரு பிரைஸ்க்கு வந்து நம்ம கொண்டு வந்தோம். பைக் பார்க்கிங் கூட இப்போ வந்து முதல்ல வந்து
திமுக ஆட்சி இருக்கும்போது 10 ரூபான்னாங்க. அண்ணன் வந்து ஆட்சிக்கு வந்த உடனே 20 ரூபா மாத்திட்டாங்க. சத்தியம் கட்டல கூட இப்ப 20 ரூபா வாங்குறாங்க. அது ஏதாவது நடவடிக்கை எடுப்பீங்களா? இல்லை, ஆட்சி மாற்றம் மட்டும் கிடையாது, ஒவ்வொரு பீரியட்ல அவங்க ஏற்றிக்கிட்டே வருவாங்க. அவர்லி பேசிஸில் ஏற்றுவாங்க, ஸ்நாக்ஸ் ப்ரைஸ் வந்து ஏற்றுவாங்க. இது ஓவரால் வந்து மக்களுக்கு வந்து வாங்கும் திறன் அதிகமானால் கூட அங்கே பிரைமரி வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த திரைப்படத்தை ரசிப்பது தான். இவங்கெல்லாம் அதை உருவாக்குறதுக்கு தான் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்லாம் லைஃபே பணைய வச்சு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்போ அல்டிமேட்டாக அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் பாதுகாக்கணும், அது மட்டும் கொடுக்கணுங்கிறது, அதுக்கு ப்ரைஸ் ஏற்றிட்டு போடுங்கிறது மட்டும் இல்லாமல் இவங்கள மாதிரி தயாரிப்பாளர்கள், இயக்குனர்கள், அண்ணா பெருந்தனமே என்னை நடிகர்ன்றார். நான்லாம் சின்ன சின்ன வாத்தியார்கள், போலீஸ், அது மாதிரி சின்ன சின்ன நடிகர்கள், குணச்சித்திர நடிகர்கள், அவங்களுடைய லைஃப்லாமும் நம்ம வந்து பார்க்கணும். அப்போ ஒரு மிடில் பாயிண்ட்ல இருந்தால் தான் அது கரெக்டாக. ரொம்ப அதிகமாக வைத்திடக்கூடாது, ரொம்ப இதுவாகவும் பண்ணிட முடியாது. படைப்பாளிகளினுடைய வாழ்வாதாரம் பாதிக்காத வகையில் அதெல்லாம் சரி செய்யப்படும். சார், முதல்ல இயக்குனர் சொல்லுவீங்க. இயக்குனர் கணக்கு தான் எடுத்துட்டு ஒரு படம் ரிலீஸ் பண்ணீங்க, படம் பண்ணீங்க. அதுக்கப்புறம் அந்த இயக்குனர் கணக்கு என்ன ஆச்சு உங்களுக்கு? இயக்குனருங்கிறத விட மக்களோடு தொடர்பு கொள்வதற்கான ஒரு கருவியாக தான் அதை நான் பார்த்தேன். வேறு மாதிரி நல்ல ப்ரொடியூசர் கிடைச்சாரு. அது வந்து இன்னும் கூட நம்ம வந்து நிறைய முயற்சிகள்லாம் என்னமோ லைஃப்பில் செஞ்சுட்டே இருப்போம். அந்த ஆசைப்பட்டதெல்லாம் செய்து பார்ப்பதற்கு என்னை என்கரேஜ் பண்ணக்கூடிய பேரண்ட்ஸ் கிடைச்சார். என் அப்பா கிடைச்சாங்க, என் அம்மா கிடைச்சாங்க. நான் என்ன வேணால் பண்ணலாம், கம்ஃபர்ட் ஜோனை விட்டுட்டு லைஃப்பில் ஒரு ரிஸ்க் எடுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபேமிலி சப்போர்ட் சிஸ்டம் கிடைச்சாங்க. என் ஒய்ஃப், என்னுடைய குழந்தைங்க கிடைச்சாங்க. அதுக்கு மேலே நம்ம ட்ரீம்ஸை வாங்க பிரதர், நான் பார்த்துக்கிறேன், என்ன வேணால் பண்ணுங்க, அவுட்புட் பற்றி கவலை இல்லை, ப்ராசஸில் நீங்கள் நேர்மையாக இருக்கீங்க வாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு மாதிரி மனிதர்கள்லாம் கிடைச்சாங்க. அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அந்த வழியில் அரசியலுக்கும் நீ வா, நான் பார்த்துக்கிறேன், நீ வந்து நில்லு அப்படின்னு ஒரு அண்ணனை போல என்னுடைய முதல்வர் கிடைச்சாரு. அதனால இந்த ஒரு பொறுப்பு, இன்னொரு கூடுதல் பொறுப்பை மக்களோடு தொடர்பு கொள்ளும் ஒரு கருவியாக தான் நான். முதல்வருடைய பிறந்தநாள் வந்து ஜூன் 22 19ஆம் தேதி பிறந்தநாள் பரிசா வருது. தொண்டர்கள், ரசிகர்கள்லாம் ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. சமூக வலைதளம் வருது. அந்த நம்பிக்கை நிறைவேறுமா? நீங்க வந்து அவருடைய ரசிகராக, தொண்டராக, நிர்வாகியா, அமைச்சரா என்னன்னு சொல்றீங்க? முதல்வருங்க எக்மோர் ஹாஸ்பிட்டல் என் தொகுதி, நான் பிறந்த அதே ஹாஸ்பிட்டலில் அப்போ அசிஸ்டன்ட் டைரக்டர். அப்பா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பிறந்து ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில் பிறந்து, பின்பு அவருடைய ஒவ்வொரு பர்த்டேக்கும் பார்த்தா ஒரு பெரிய பார்ட்டி த்ரோ பண்ணுறதோ ஃபங்க்ஷன் அப்படிலாம் கிடையாது. அதே போல் அரசாங்க ஹாஸ்பிட்டலில் ஜிஹெச்சில் பிறக்கிற அந்த குழந்தைகளுக்கெல்லாம் தங்க மோதிரம் இலவசமாக போடுவார். அவர் போட்டுறாரு. அதை பார்த்து அண்ணனுடைய தம்பிகள் நாங்களும் போடுறோம். பல வருஷமாக இதான் எங்களுடைய பர்த்டே செலிப்ரேஷன். பிறந்த குழந்தைக்கு தங்க மோதிரம், வளரும் குழந்தைக்கு ரொட்டிப்பால் முட்டை திட்டம். போய் அந்த குழந்தைங்களை இப்போ கூட போனவர் நான் கொடுத்துட்டு வந்தேன் எக்மோரில். ஒரு ரொட்டி வாங்கிக்கணும், இவர் ரொட்டி வாங்கிக்குவார், இவர் முட்டை வாங்கி பண்ணிப்பார், இவர் பால் ஃப்ளாஸ்கில் எடுத்துகிட்டு போய் கொடுப்போம். படிக்கும் குழந்தைக்கு படிப்பகம், ஏன்னா வீட்டில் சண்டை போடுவாங்க, சில இடங்களில் படிக்கிற அட்மாஸ்பியர் இருக்குது, படிப்பகம். படிப்பில் ஜெயிச்சா தளபதி கல்வி விருதுகள் 12.5 மணி நேரம்னா என் லைஃப்லேயே நான் பார்த்ததில்ல. அந்த குழந்தைகள் gift கொடுக்க நின்றுட்டே இருப்பார். இன்னைக்கு காலைல குழந்தைகளுக்கு நான் கொடுத்தேன், எனக்கு வந்து அப்படி முட்டி போடுனதுக்கு ஒரு 10-15 நிமிஷம் அதுக்கு வலிச்சுதானா 12.5 மணி நேரம் அவர் நிற்பார். பிறந்த குழந்தைக்கு தங்க மோதிரம், வளரும் குழந்தைக்கு ரொட்டிப்பால் முட்டை திட்டம், குழந்தைகள் படிக்க படிப்பகம், படிப்பில் ஜெயிச்சா தளபதி கல்வி விருதுகள். வாழ்க்கையில் அவங்க வெளில போகும்போது கஷ்டப்பட்டு நம்மளமா நிறைய சுத்தம் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் அவங்களுக்காக விஜய் விலைகளா விருந்தகம். இதெல்லாம் மிகப்பெரிய சமூக கொண்டாட்டம். திரைப்படம் என்பது ஒட்டுமொத்தமாக இந்த சமூக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிற எல்லாருக்குமான ஒரு பண்டிகை. அவருடைய படம் வெளிவருவது ஒரு பண்டிகை. அந்த பண்டிகையும் வரும்னு நானும் நம்புறேன். அண்ணன் உங்ககிட்ட சொன்னாங்களா, இதை பத்தி ஏதாவது அண்ணன் பேசியிருக்காங்களா? இல்ல இப்ப எல்லாமே ஆர்வமா இருக்காது, ஜூன் 22 அவங்களோட பிறந்த நாளைக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. உங்ககிட்ட ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இது முதலமைச்சர் அமைச்சர்கிட்ட சொன்னதெல்லாம் நான் எப்படி உங்ககிட்ட சொல்ல, அதெல்லாம் வந்து அப்படி இல்லை, சொல்லக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லை. இந்த ஒரு படம் மட்டும் இல்லை, எந்த ஒரு சச்சரவும் சிக்கலும் நமக்கு வந்த சிக்கல் கூட மற்றவங்களுக்கு வந்துடக்கூடாதுன்ற கன்சர்ன் எங்களுக்கு இருக்குது. அதனால் பிடிச்சவங்க பிடிக்காதவங்க, அந்த கட்சி இந்த கட்சி, அந்த பார்ஷியாலிட்டியே கிடையாது. ஏதாவது ஒன்றா கூப்பிட்டு ராஜ் இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டு இது எப்படின்றாங்க, அதை போய் செக் பண்ணுங்கள், அதோடைய சாத்தியக்கூறுலாம் பாருங்கள், பாசிபிலிட்டிலாம் பார்த்துட்டு என்ன பண்ணலான்னு சொல்லுங்கன்னு கூப்பிட்டு சாரே கூப்பிட்டு வந்து சொல்லுவார். திரைத்துறை சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அது டிக்கெட் ப்ரைஸிங்காக இருக்கட்டும், அல்லது மற்ற ஏதாவது ஒரு சங்கடங்கள், ஏதாவது தொழிற்சங்கத்துலேருந்து வந்து ஏதோ கோரிக்கை வச்சலாக இருக்கட்டும், அவர் வந்து அதை சரி செய்யணும் தான் பார்ப்பார். அதனால அது அந்த வேலையில தான் நாங்களும் இருக்கணும், நாமளும் சரி செய்வோம். சார், சினிமா தாண்டி இன்னைக்கு பள்ளி எப்போ சார் திறக்க போறாங்க? அப்புறம் வந்து எல்லாம் லேப்டாப்காக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த வருடம் நடக்குமா? அது ஜூன் 1 தான் திறக்கணும். ஜூன் 1 திறக்கணும் முடிவு பண்ணிட்டோம். அப்புறம் போகிற இடத்துலலாம் எல்லாரும் வந்து குறிப்பாக குழந்தைங்களாம் எனக்கு சோஷியல் மீடியாலாம் மெசேஜ் பண்ணுறாங்க, அங்கிள் கொஞ்சம் தள்ளி தரங்க, ரெகுலாக இருக்குனாங்க. அப்புறம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரை போய் நான் பார்க்க போயிருந்தேன். பார்க்க போயிட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது பல விஷயங்கள் பேசும்போது அப்படியே உட்காந்துருந்தேன். என்னப்பா அப்படின்னாரு. இல்லை இது மாதிரி பசங்களாம் கொஞ்சம் ஸ்கூலில் தள்ளி திறக்கலாமான்னு கேட்குறாங்க அப்படின்னேன். யார் கேட்குறதுனாரு. இல்லை என் பையனே கேட்குறான், வெயிலும் அதிகமாக இருக்குது, ஐஎம்டிலையும் செக் பண்ணேன், ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இல்லைனாலும் கொஞ்சம் இருக்குன்றாங்க. அப்புறம் அந்த டீஹைட்ரேஷன் ஆகும் அதெல்லாம் இருக்குன்னு சொல்லும் போது, சரிப்பா ஒரு 3 நாள் தானே, பசங்க வந்து அந்த 3 நாள் படிப்பை சேர்த்து அவங்க படிச்சிருவாங்க, பெற்றோருக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் அப்படின்னு அந்த ஜூன் 4ஆம் தேதிக்கு தள்ளி வச்சதே மாண்புமிகு முதல்வர் அண்ணன் விஜய் தான். அவருக்கு நேரத்தில் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். அந்த குழந்தைகள் தான் எங்களுடைய
சைல்ட் சென்ட்ரிக் அப்ரோச் தான். அதனால ஜூன் 4 தான் எல்லா ஸ்டாண்டர்டுக்கும். ஜூன் 4 தான். அந்த ஜூன் 4 அந்த குழந்தைங்களை வர்றதுக்குள்ளார டெக்ஸ்ட் புக் போயிடும். கிரேயான் பென்சிலில் தொடங்கி கிளாஸ் ரூம் வரைக்கும் அந்த சேஃப்டி ப்ரோட்டோக்கால்லாம் ஃபாலோ பண்ணப்பட்டுரும். ஆசிரியர்களும் பள்ளி கல்வித்துறையும் அமைச்சர் நானும் தயாராக இருக்கிறேன். எல்லா குழந்தைங்களும் சந்தோஷமாக வரும். லேப்டாப் மட்டும் இல்லை, சைக்கிளில் தொடங்கி ப்ரொக்ரூட்மெண்ட்டில் தொடங்கி, அதாவது ஒரு சைக்கிள் ஒரு இடத்துல வாங்குறோன்னா அதுக்கு ஒரு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. சில ப்ரைவேட் என்டிட்டிஸ் என்ன பண்ணுவாங்க, அதில் சில விஷயங்கள்லாம் இருக்குது. அந்த ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ்லாம் இருக்கும். வெளியில் கிடைக்கிற ப்ரைஸை விட கம்மியாக வரணும், மார்க்கெட் ப்ரைஸை விட அதிகமாக வந்துடக்கூடாது. அப்போ அந்த ப்ரொக்ரூட்மெண்ட்டில் ஆரம்பித்து டிஸ்ட்ரிபியூஷன் வரைக்கும் அதில் ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்குது. அந்த ப்ரோட்டோக்காலை ரீவேல்யூவேட் பண்ணி எல்லா திட்டங்களும் தொடரும். அது முறைப்படி செய்வோம், அவ்வளோ லீக்கேஜ் இல்லாமல் செய்வோம். கிராமப்புறங்கள ஒரு கட்சியில பதவி கொடுக்கணும்னா அந்த கட்சியோட தலைவர் தான் முடிவு பண்ணுவாங்க யாரு பதவி கொடுக்கணும். யாருக்கு மினிஸ்ட்ரி கொடுக்கணும்னா முதல்வர் முடிவு பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து பெருவாரியான இடத்துல ஆதரவு வந்தது. ஒரு சிலர் உங்களுக்கு மினிஸ்ட்ரி பதவி கொடுத்ததை விமர்சனம் பண்ணாங்களா, அதை எப்படி ஏற்றுக்கிட்டீங்க? அதுவும் திரைத்துறையிலேருந்தே வந்து 1-2 குரல். இல்லை, அவங்களுக்கும் சேர்த்து நாங்கள் வேலை பார்ப்பாங்க. நான் வந்து நீங்கள் புரியுது நீங்கள் கேட்குறது. நண்பர் விஷால் அவர்களை எனக்கு பிடிக்கும். அவருடைய படங்களை நானும் பார்த்துருக்குறேன். அவருக்கு என்ன தெரியாமல் இருக்கலாம், எனக்கு அவரை தெரியும்ல. ஒரு நாள் ஐ வில் லேர்ன் இஸ் ட்ரஸ்ட். அவருடைய நம்பிக்கையும் பெறும்படி நல்லா வேலை பார்த்து நான் தளபதி பேரை காப்பாற்றுவேன். நிறைய வந்திருக்குங்க கோரிக்கைகள். அது மாதிரி இந்த குறிப்பாக அந்த குறைந்த பட்ஜெட்டில் வெளியிடப்படக்கூடிய அந்த படங்கள் இருக்கு பாருங்க, அதுக்கு வந்து கடந்த பல ஆண்டுகளாகவே அந்த சப்சிடி கூட சரியாக போய் சேரலை. அந்த கமிட்டியெல்லாம் நம்ம வந்து ப்ராப்பராக இது வரைக்கும் எதெல்லாம் பெண்டிங் இருக்கோ அதெல்லாம் சரி செய்து ஒரு ப்ராப்பரான ஒரு அறிவிப்பு வந்து வெகு விரைவில் வந்து நம்ம வந்து வெளியிடுவோம். லாஸ்ட் கொஸ்டின், சிறிய படங்களுக்கு வந்து கம்மியான ரேட் கேட்குறாங்க டிக்கெட் வேலை, அது ஆக்சுவலி நடக்குமா? இந்த சின்ன பட்ஜெட் படம்னு சொல்கிறோம்ல, அது வந்து இண்டஸ்ட்ரிக்கு வேணால் சின்ன பட்ஜெட்டாக இருக்கலாம், ப்ரொடியூசருக்கு வந்து அதுவும் பெரிய பட்ஜெட் தான். அந்த மாதிரி படங்கள் தான் ஆக்சிஜன். தமிழ் சினிமாவுடைய ஆக்சிஜனே அது மாதிரி படங்கள் தான். ஒரு சின்ன பட்ஜெட் படமாக வந்ததுலாம் இன்னைக்கு பிரதீப் ரங்கநாதன் ஒரு பெரிய கலைஞர் நம்ம கிடைச்சிருக்காரு. ஒரு 2-3 படங்கள் தான் ஓடுது, மற்ற படங்கள்லாம் ஓடாம நிக்குது. ஏன்னா வந்து 130 ரூபா 200 ரூபாய் டிக்கெட் ஆயிடுறதுனால யாரும் உள்ள போக மாட்டாங்க. அதுக்காக கேட்குறேன். இல்லை, அதான் இப்போ சின்ன பட்ஜெட் படங்கள் வந்து இப்போ முன்னாடிலாம் 10 ரூபா டிக்கெட்னு ஒன்று இருந்தது. ஃபர்ஸ்ட் உள்ள உட்காந்து பெரிய மல்டிப்ளெக்ஸ்லேயே பார்க்கலாம். இப்போ அது உங்களுடைய எதிர்பார்ப்பெல்லாம் புரியுது. அப்படி எடுத்தோடனே நம்ம அது சொல்லிட முடியாது. அது ஒரு நிர்வாகம் இருக்கு, புரோட்டோக்கால் படி எல்லாம் செய்து சிறிய பட்ஜெட் படங்களை ஒருபோதும் கைவிட மாட்டோம். அதுதான் தமிழ் சினிமாவின் ஆக்சிஜன். அவர்களுக்கு நாங்கள் துணை இருப்போம். இந்த படத்தில் வேலை பார்த்த அத்தனை பேருக்கும் வாழ்த்து. எண்ணிக்கை ஸ்டூடண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மி ஆயிட்டே இருக்காங்க. இல்லப்பா, நான் திரும்ப சொல்றேன், பிரைவேட் ஸ்கூல்ஸும் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸும் ஒரு பொது புத்தியில ஒரு வேற்றுமை இருக்கு. நெக் டு நெக் தான் இருக்கு. என்ரோல்மெண்ட் ரேஷியோவா இருக்கட்டும், உள்ள படிக்கலாம் இருக்கட்டும். இப்போ கூட நான் ஒரு 4 லட்சம் பசங்க என்ரோல்மெண்ட் டார்கெட் கொடுத்துருக்கேன். அதில் வேலை செய்கிறோம். இந்த படத்தில் வேலை பார்த்த அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். நண்பர் ராகுலுக்கு பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ ஸோ மச். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூ பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. BTech Biotechnology with specialization in computer science and biology. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.